ப்ளீஸ் இது எப்படியாவது வாங்கி வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை. அது ஒரு முக்கியமான டிப், ஓகேவா? ஓகே, அதையும் போட்டிங்க அப்படின்னாலும் இட்ஸ் நாட் கோனா ஒர்க். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபேஷன், ஸ்கின் கேர், ஹேர் கேர் பற்றின நிறைய வீடியோ நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. ஸோ உங்களுக்கு பிம்பிள் வந்திருக்கு அப்படின்னா எந்த சீரம் யூஸ் பண்ண அப்படின்றதே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, மேபி சம்டைம் நீங்கள் தப்பான சீரம்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிம்பிள் இன்னுமே அதிகப்படுத்தும். ஸோ அதனால் பிம்பிள் இருக்குது அப்படின்னா அதை தயவுசெய்து ஃபாஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரீட் பண்ண முடியுமோ நான் சொல்கிறேன். இந்த சீரம் நீங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு பிம்பிள் இருந்தது அப்படின்னா அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? ஸோ வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நமக்கு பிம்பிள் இருக்குது அப்படின்னா பெஸ்ட் சிரம் என்ன தெரியுமா? இல்லை தி பெஸ்ட் சிரம் என்ன தெரியுமா? இந்த சலிசிலிக் ஆசிட் சிரம் தான். ஸோ உங்களுக்கு பிம்பிள் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ஒரு சிரமை நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ சலிசிலிக் சீரம் தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட போர்ஸை க்ளீன் பண்ணி அந்த எக்ஸஸ் ஆயில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை உங்களுக்கு அப்படியே ரிமூவ் பண்ணி உங்களோட போர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதனால் பிம்பிள் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ஸ்லாம் கிளாக் ஆகி எக்ஸஸ் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகி அந்த போர்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்மளோட ஃபேஸில் உள்ள போர்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, நான் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான போர்ஸஸில் நமக்கு இது ஆக்சுவலி கண்ணுக்கு தெரியாது, பட் இந்த மாதிரியான போர்ஸஸில் உங்களுக்கு நிறைய அதிகப்படியான ஆயில் செக்ரேட் ஆகிறதுனால உங்களுக்கு கிளாக் ஆகி உங்களுக்கு பிம்பிள் வரலாம், இல்லை அதனால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால தான் உங்களுக்கு பிம்பிள் வருது. ஸோ அதை எப்படி இதை ட்ரீட் பண்ணும் அப்படின்னா, இந்த சலிசிலிக் சீரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு எக்ஸஸ் ஆயிலை ரெடியூஸ் பண்ணி அந்த போர்ஸ்லாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிம்பிள் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். பிம்பிள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா வேறு எந்த விதமான வைட்டமின் சி சிரமோ இல்லை வேறு எந்த விதமான சிரமோ நீங்கள் போகவே வேணாம். ஃபஸ்ட்டு உங்களோட பிம்பிளை ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ பிம்பிள் ட்ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியல, எனக்கு அது இதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு சிரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு என்ன தெரியுமா? அந்த சலிசிலிக் சிரம் தான். ஸோ மறக்காமல் இந்த ஒரு சலிசிலிக் சிரமை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லேயும் இந்த சலிசிலிக் ஆசிட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபேஸ் வாஷ்லேயும் சரி, உங்களோட சிரம்லேயும் சரி, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த சலிசிலிக் ஆசிட் சிரம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். அப்படியே உங்களுக்கு ஆகலை, ஓவர் பெயினாக இருக்குது, அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ரெட்னஸாக இருக்குது, உங்களுக்கு புரியும் இல்லையா, இது நார்மலான பிம்பிள் இல்லை அப்படின்ட்டு ஓவராக ரெட்னஸ் இருக்கிற மாதிரி, அந்த பிம்பிள் போன இடம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக மார்க் இருக்குது, அப்படி ஓவராக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தயவு செய்து டெர்மட்டாலஜிஸ்ட் மீட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இப்போ தான் பிம்பிள் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இல்லை ஓரளவு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அப்படின்னா தயவு செய்து சலிசிலிக் சிரம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பட் உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கிளென்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மறக்காமல் கிளென்ஸ் பண்ணணும் உங்களோட ஃபேஸை. ஸோ உங்களோட ஃபேஸில் ஓவர் ஆயில் செக்ரேட் ஆகிறது நிப்பாட்டணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஓவராக கிளென்ஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒரு டெய்லி நீங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சலிசிலிக் சிரம், ஒரு சலிசிலிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கிளென்சர் நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு லிங்க்குமே நான் கொடுக்குறேன். லிங்க் கீழே கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்லா கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஃபேஸில் மார்னிங்கும் நைட்டும், ஸோ அதாவது நான் யாருக்கு சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரே ஒரு சிரம் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கான இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸில் சிரம் போட்டுக்கோங்க, ஓகேவா? சலிசிலிக் ஆசிட் சிரம் இருக்கும் இல்லையா, ஸோ உங்களோட டேம் ஃபேஸில் அப்படியே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லா க்ளீனாக அப்ளை பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனுமே நீங்கள் சேம் அதே ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? ஸோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் சலிசிலிக் ஆசிட் சிரம் போடலாம், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் மூவ் பண்ணணும், ஓகேவா? ஸோ மாய்ஸ்சரைசருமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா லைட் வெயிட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்க மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசரோட ரெக்கமெண்டேஷனுமே கொடுக்குறேன், நம்ம சேனல்லையும் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சன்ஸ்க்ரீன், ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு சிரம், கண்டிப்பாக இது முக்கியமான ஒரு சிரம், ப்ளீஸ் இது எப்படியாவது வாங்கி வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை, ஓகேவா? தென் மாய்ஸ்சரைசர், தென் சன்ஸ்க்ரீன். இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 4 யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபேஸில் பிம்பிள் போகும் அண்ட் உங்களுக்கு ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் எல்லாமே ரெடியூஸ் ஆகி உங்களோட ஃபேஸ் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும், ஓகேவா? நீங்கள் போட்டோன்னா பளிச்சுன்னு அப்படிலாம் ஆக மாட்டீங்க. உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மறக்காமல் இதை பண்ணுங்கள். அண்ட் நைட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீனை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக கிளென்சர், சிரம், மாய்ஸ்சரைசர் போட்டு தூங்க போயிடலாம், ஓகேவா? நீங்கள் பெட்டில் தூங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 1 hour முன்னாடி உங்களோட ஃபேஸில் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு தூங்க போங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உடனே தூங்க போகாதீங்க. ஸோ அது ஒரு முக்கியமான டிப், ஓகேவா? நீங்கள் போட்டதெல்லாம் உங்களோட ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகணும், கொஞ்சம் டைம் விட்டு அப்ளை பண்ணுங்கள். நான் அகெயின் சொல்கிற மாதிரி
ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அகெயின் சிரம் போடுங்க. சிரம் போட்டு உடனே நீங்கள் மற்றதெல்லாம் போடாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அகெயின் வந்து மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன். ஸோ எல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னாலும் இட்ஸ் நாட் கோனா ஒர்க் அவுட். இந்த வீடியோ பர்டிகுலராக யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னால் நான் வெள்ளலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நயாசினமைட் சீரம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மார்னிங் சலிசிலிக் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு நைட் வந்து நயாசினமைட் யூஸ் பண்ணலாம். ஸோ நயாசினமைட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்னிலாம் வந்துருக்கும் இல்லையா, இப்போ ஆக்னி மார்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மார்க்ஸை வந்து ஃபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நயாசினமைட் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மெயின் சலிசிலிக் ஆசிட். ஸோ மறக்காமல் இந்த ஒரு சிரம் கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். இது எந்தளவுக்கு நான் வந்து சொல்கிறதுன்னு புரியல, பட் ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சலிசிலிக் ஆசிட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் உங்களோட ஃபேஸில் உள்ள பிம்பிள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதே கண்டிப்பாக கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸல் இல்லை, ஸோ இதே மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என்கிட்ட இன்னொரு எஜுகேஷன் சேனல் இருக்குது, அதில் எக்ஸல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எக்ஸல் வாயில் வந்துருச்சு. ஐம் சாரி ஃபார் தேட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கேளுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பை, டேக் கேர், பாய்.